அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய முதல் உறவாக நாம் முதலாக முகம் பார்த்த உறவாக இருப்பவள் தாய். நமக்கு தந்த முதல் உணவும் தாய்தான். இந்த தாய் இல்லாமல் யாரும் இல்லை. இந்த தாய்க்கென்று தனிச்சிறப்புகள் உண்டு. தாயை போல் நம்மிடம் அன்பு காட்டக்கூடிய உறவு உலகில் வேறு எதுவும் இருக்க முடியாது. அது மனிதர்களுக்கு மட்டும் இது தனித்ததோர் உறவு, சிறந்த உறவு என்பது தனியாக நாம் வைத்து எண்ண வேண்டும். ஆனால் விலங்கினங்களுக்கும் தாய் ஓர் தெய்வம்தான். இதில் பூனை, நாய் முதற்கொண்டு எத்தனையோ விலங்குகள் தாய்மை உணர்வை வெளிப்படுத்துகின்றன. காட்டிலே ஒரு மாட்டின் கன்று அல்லது ஒரு மானின் கன்று சிறுத்தை முதலான கொடிய விலங்குகளால் தாக்கப்படும் போது அவை அந்த விலங்குகள், அது குறிப்பாக தாய் விலங்கு தன்னுடைய கன்றை காப்பாற்றுவதற்கு போராடுவதையெல்லாம் நாம் காட்சிகளாகவே கண்டு வியந்திருக்கிறோம். விலங்கினங்களில் அந்த தாய் பெரும் இடத்தை பெறுகிறாள். அந்த கன்று அல்லது அதனுடைய குழந்தை அது வளரும் வரை நமக்கு எப்படி ஒரு குழந்தையோ அதுபோல அவற்றுக்கும் நாம் தான் விதவிதமான பெயரை சொல்லி வழங்குகிறோம் அந்த கன்றுக்கு. அது எப்படியாவது தன்னுடைய அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு எல்லா விதத்திலும் அது முயற்சி செய்யும். தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று போராடும். அதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அத்தகையவள் தாய். உண்ண கற்றுக் கொடுக்கிறது, வேட்டையாட கற்றுக் கொடுக்கிறது. எப்படியெல்லாம் தன் அன்பை அந்த பறவையிலிருந்து எல்லா உயிரும் போராடுகின்றன. அந்த தாய்க்கு ஒரு தனி அன்பு தன்னுடைய சேய்க்கு உண்டு. மனித குலத்திலும் இது விதிவிலக்கு இல்லை. தன்னுடைய மகன் எந்த தவறு செய்தாலும், தன்னையே அந்த மகன் தாக்கினால் கூட அந்த தாய் பொறுத்து கொள்வாள். சேயின் மேல் இருக்கின்ற கண்மூடித்தனமான அந்த அன்பு தாய் எந்த அளவுக்கும் செல்வதற்கும் அவள் தயாராக இருக்கிறாள் என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. மகன் தப்பு செய்கிறான் தெரியும், ஆனாலும் கூட தாய் அவனை மன்னிக்கிறாள், ஏற்றுக்கொள்கிறாள். தன்னை மாய்த்து கொண்டாவது தன்னுடைய குழந்தை நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவாள். தாயுடைய குணம். வள்ளுவரும் தாய்மையை சில இடங்களில் பேசுகிறார். இதில் 3 குறட்பாக்களில் தாயோடு சேர்த்து சொல்லுகின்ற இன்னொரு வார்த்தை எதுன்னு கேட்டாக்க சான்றோன். ஒரு காலத்தில் சான்றோர் என்று சொன்னால் போர் வீரனை குறிக்கும். இன்று சான்றோன் என்று சொல்கிற போது வள்ளுவர் காலத்திலிருந்து அறிவுடை பெருமக்களை, உயர்ந்த குணங்களை உடையவர்களையே சான்றோர் என்பார் வள்ளுவர். அவர்களை அது குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். தாய் எத்தனையோ விஷயங்களை தன்னுடைய மகன் செய்கின்ற போது, மகன் என்று ஒரு பொது சொல்லாக சொல்கிறோம், அது மகளாக கூட இருக்கலாம், தாய் பொறுத்து கொள்வாள். அந்த பெற்ற பாசம், அவளுடைய அன்பு அவளுடைய கண்களை மறைக்கும். ஆனால் வள்ளுவர் எப்படியெல்லாம் இந்த தாயை காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கும். சான்றோனோடு ஒப்பிட்டு 3 குறட்பாக்களில் தாயையும் சான்றோனையும் இணைத்து சொல்கிறார் வள்ளுவர். மகன் பெரிய அளவில் அறிவுடையவனாக, சமூகம் போற்றத்தக்க அளவில், எல்லோரும் வியக்கக்கூடிய அளவில் பேர் அறிஞனாக இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம், அல்லது பெரும் வீரனாக அவன் போற்றப்படுகிறான் என்று வைத்துக்கொள்வோம், ஏதேனும் ஒரு திறனால் அவன் சிறக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது தாய் தன்னுடைய மகனை நினைத்து எப்படியெல்லாம் பெருமிதப்படுவாள் என்று ஓரிடத்திலே அவர் சொல்வார். அது
அந்த குழந்தை பிறந்த பிறகு அவள் அடைந்த அந்த மகிழ்ச்சியை விட பல மடங்காக அது இருக்கும். ஈன்ற பொழுதினும் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். வள்ளுவர் காட்டுகிற தாய் எப்படிப்பட்டவளாக இருக்கான்? தன்னுடைய மகன் உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டான். எந்த நிலை அப்படின்னா சான்றோன். உலகமே அவனை சான்றோன், அறிவாளி, பெரும் குணத்தான், நல்லவன் அப்படின்னு போற்றி புகழ்கிற போது அவள் பெற்றபோது எழுந்த அந்த மகிழ்ச்சியை விட பல மடங்கு அவள் அடைகிறாள். பலரும் சொல்கிற போது கேட்டு மகிழ்கிறாள். அவள் பார்த்து தானாக அறிந்து கொண்டவளாக இருந்தாலும் இன்னொருத்தர் சொல்லுகின்ற போது அந்த செவிக்கு கிடைக்கிற இன்பம் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். தன்னுடைய மகனை அவன் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பாராட்டுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். இங்கே உங்கள் பையன் அவ்வளோ நல்லா படிக்கிறாங்க, ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கிறான், பாருங்களேன் பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அவன் 2வது 3வது கூட படிச்சுட்ருக்கலாம். ஆனால் வருங்காலத்தில் இப்படி ஆவான் என்று நம்பி அந்த ஆசிரியர் அந்த குழந்தையை சொல்கிறார் என்று நினைத்து பாருங்கள். அப்போது அந்த தாய் அடைகிற அந்த பேர் இன்பம் இருக்கிறதே அதற்கு ஈடு கிடையாது. அதனால தான் சொல்கிறார் வள்ளுவர், ஈன்ற பொழுதினும் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சான்றோனோடு இப்போது ஒரு குறட்பாக்கள் இப்போது இப்படி சொல்லியிருக்கிறார். இப்போது வேறொரு வகையில் இந்த சான்றோனை வள்ளுவர் எப்படி தாயோடு அந்த தாயும் அந்த குறட்பால் இருக்கிற மாதிரி வருகிற இடத்துல பயன்படுத்துகிறார் பாருங்கள். இப்போது சில நேரங்களில் சிலர் மது அருந்துவார்கள். கள் உண்ணாமை என்று வள்ளுவர் ஒரு அதிகாரமே படைத்திருக்கிறார். கள் உண்ணுதல் பெரும் குற்றம். இன்றைக்கு சமூகத்தில் நாம் பார்க்குறோம், எத்தனையோ பேர் மது அருந்துகிறார்கள். அதனால் தவறான செயல்களில் அவள் ஈடுபடவும் அதற்கு வாய்ப்பு உண்டு. மது அறிவை மயக்கும், திரிக்கும். வள்ளுவர் அதனால் அது கடிந்து ஒதுக்குகிறார், கள் உண்ணாமை என்கிறார். அவர் காலத்திலும் இதை கண்டிருப்பார். இப்போது இந்த ஒரு குறட்பா சொல்கிறார். ஒரு மகன் ஒருத்தன் மது அருந்திட்டான். இப்போது குடிச்சிட்டு தன் தாயின் முன்னாலே போய் நிற்கிறான். தாய் அந்த மகனை பார்த்தால் மகிழ்வாளா? ஏதோ ஒரு காலத்தில் பெரிய அளவில் இந்த மகன் வருவான், பேர் அறிஞனாக வருவான் என்று முன்னாடி எப்போதோ பலரும் சொல்ல கேட்டு மகிழ்ந்த அந்த தாய் இப்போது அவள் எப்படி இருப்பாள் நினைத்து பாருங்கள். அதற்கு அவர் சொல்கிறார், ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால். பெத்த தாய் கூட மகன் குடித்து விட்டு வருகிறான் என்று சொன்னால் மகிழ மாட்டாள். எல்லாத்துக்கும் எதற்கோலாம் மகிழ்ந்தவள். இன்னாது, அது ஒரு நல்லது இல்லை. ஈன்றாள் முகத்தேயும், தாய்க்கு முன்னாடியே. இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்து களி. சான்றோர் அதை ஏற்றுக்கொள்வார்களா? அறிஞர்கள் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு இது போல் ஒரு தீய பழக்கத்தோடு பழகி வந்து நிற்கிற போது அவர்கள் எப்படி இருக்கும்? அதனால் தாயும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, தாயே ஏற்றுக்கொள்ளது. தாயை விட உயர்ந்தலாக இருக்கின்ற அந்த சான்றோர் அதை ஒப்புக்கொள்வார்களா என்று அவர் கேட்கிறார். இப்போது இந்த களியோடு அவர் சொன்னார். களி என்றால் கழித்தல், மது அருந்தி மகிழ்தல். சரி, அதைவிட இன்னொன்று சொல்கிறார். நல்ல மகனாக கூட இருக்கலாம், அவனும் கடுமையாகத்தான் உழைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் போதிய அளவில் அவனால் பொருள் ஈட்ட முடியவில்லை. குடும்பம் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்குது, பெரிய அளவில் இல்லாதனால வறுமையிலே வாடிக்கொண்டு இருக்கிற ஒரு குடும்பம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவன் நல்ல குணமுடையவனாக கூட இருக்கலாம். இப்போது மகனுக்கும் தன் தாயிடம் மிகுந்த பேரன்பு இருக்கும். தாய் மட்டும்தான் ஒரு பக்கம் ஒரு வழி பாதையான அன்பு காட்டுவதற்கு. அன்பு என்பது இருவழி பாதை, இருவருமே அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதுதான் இருவழி பாதையாக இருந்தால்தான் அன்பு சேரிக்கும். இப்போது தாய் எவ்வாறெல்லாம் அன்பு பாராட்டுகிறாளோ அதை போலவே மகனும் தன் தாயின் மீது அன்பு செலுத்துவான். தாயின் மீது காட்டுகிற அன்பு அளவற்றது. யாரை பழித்தாலும் பொறுத்து கொள்ளக்கூடியவன் தன் தாயை ஒருவன் பழிக்கிறான் என்று சொன்னால் அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியாதவனாக போவான். அப்போது தாயின் மீது அவன் கொண்டிருக்கின்ற அந்த அன்பு அவனுடைய நடத்தை இது வெளிப்படுத்தி காட்டிவிடும். அன்பு தாயின் மீது எல்லோருக்குமே உண்டு.
தந்தையை காட்டுகின்ற அன்பை விட ஒரு மடங்கு கூடுதலாக கூட சிலர் காட்டி விடுவார்கள் தன் தாயின் மீது. தாய் மேல் காட்டுகிற அன்பு, தாய் மகனிடம் காட்டுகிற அன்பை போலவே மகனும் தாயிடம் காட்டுவான். இப்போது நினைத்து பாருங்கள், ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் பலரும் உண்ண உணவு இல்லாமல் வெறும் தண்ணீரை பருகி பசியை ஆற்றிக்கொள்ளுகின்ற நிலையில், கொடிய நிலையில் 2-3 நாட்கள் பட்டினியாக இருக்க வேண்டிய நிலையில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. தாய் அந்த பசியிலே துவள்கிறாள், துடிக்கிறாள் என்கிற ஒன்றை ஒரு மகன் பார்த்து விட்டால் அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. அதற்காக எப்படியாவது பொருள் ஈட்ட வேண்டும் என்று அவன் முனைவான். அவன் முனைகிற அந்த முனைப்பில் பல நேரம் அவனுக்கு வெற்றி தராமல் கூட போயிருக்கலாம். சரி, இப்போதைக்கு என்னுடைய தாயின் பசியை ஆற்ற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து அவன் அறத்துக்கு மாறான செயலில் கூட அவன் ஈடுபடலாம். இதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்படியும் செய்பவர்கள் இருக்கிறார்கள், வள்ளுவர் காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். அறநூல்கள் சில சொல்கின்றன, எல்லா அறநூல்களும் சொல்ல முடியாது, சில அறநூல்கள் சொல்கின்றன. முதியவர்கள் பசியோடு வாடுகின்ற போதும், ஈன்ற தாய் தந்தை பசியோடு வாடுகிற போதும், கட்டிய மனைவி பசியோடு வாழுகிற போதும், அவன் பெற்ற குழந்தைகள் பசியிலே துடிக்கின்ற போதும் பொறுத்து கொள்ள முடியாதவன் அறத்துக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்தாவது பொருளை ஈட்டி குடும்பத்தினரின் பசியை போக்க வேண்டும். அது போக்கினாலும் தவறு இல்லை என்று சில அறநூல்கள் சொல்கின்றன என்பார்கள். ஆனால் வள்ளுவருக்கு இதில் உடன்பாடு என்பதே இல்லை. தாய் பசியிலே வாடினாலும் பசியினாலே தாய் மரணத்தை தழுவாள் என்ற நிலை இருப்பினும் அறம் அல்லாத காரியத்தை மகன் செய்யக்கூடாது. ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும், தன்னை ஈன்றவள் பசியிலே அவள் துடித்து கொண்டிருக்கின்றாள் என்று வைத்துக்கொள்ளும். இப்படி ஒரு சூழல் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியும் தாய் மகன் உறவில் அப்படின்னா இப்படி கூட சில நேரங்களில் அமைந்துவிடும். அதனால் சொல்கிறார், ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யாத. எதை செய்யக்கூடாது? வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கலாம். செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. எதையெல்லாம் சான்றோர்கள் பழிக்கிறார்களோ அந்த செயல் எதையுமே அவன் செய்யக்கூடாது. எப்போ? தாய் பசியில் வாடினால் கூட நீ செய்யக்கூடாது என்று வள்ளுவர் சொல்கிறார். எப்படி பாருங்கள், சில நூல்கள் வேறு வகையில் சொல்கிற போது வள்ளுவர் உறுதியாக நிற்கிறார். வள்ளுவருடைய எண்ணம் வேறு வகை. அறம் அறம் அறம். அந்த அறம், இந்த அறத்துக்கு ஒரு பெரும் சோதனை எப்போ வரும் அப்படின்னா, தாய் பசியோடு இருப்பதை பார்த்து மனம் பொறுக்க முடியாமல் அறத்துக்கு அப்பால் கூட மனிதன் சென்று விடுவான் என்பதுதான் அந்த எல்லை. அந்த எல்லையே அவன் அடைந்தாலும் சரி, அறத்துக்கு அப்பால் அவன் எந்த விதமான காரியத்தையும் செய்துவிடக்கூடாது. நமக்கு புராணங்கள் எத்தனையோ செய்திகளை சொல்கின்றன. ஆறலை கல்வராக இருந்து ஒரு வேடராக இருந்து எத்தனையோ பாவங்களை செய்தவர் தான் நமக்கு ராமாயணம் எழுதியவர் வால்மீகி. குடும்பத்திற்காக தான் எத்தனையோ பேரை கொன்று அவர் அந்த வேட்டையாடி அதையெல்லாம் பொருளை தருகிற போது அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்வாயா என்று ஒவ்வொருவரும் கேட்டாருங்கிற புராண கதைகள்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். இப்போது இவர் சொல்கிறார், எந்த நிலை அறத்தின் எல்லைக்கே சென்றாலும் சரி, அதோட எல்லை இதுதான், இதுக்கு மேலே போச்சுன்னா அறத்தை விட்டுவிட வேண்டும் என்ற நிலை கூட வரலாம். அந்த எல்லை எதுன்னு கேட்டால் தாய் பசியோடு இருப்பது தான். தாய் பசியோடு இருப்பதை அந்த மகனால் பார்க்க முடியாது, சகித்து கொள்ள முடியாது நல்ல மகனால். அந்த நிலையில் அறத்தை தாண்டி எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் இப்போதைக்கு என்று அவன் எண்ணலாம். அந்த நிலையில் கூட சான்றோர் எவற்றையெல்லாம் பழிக்கிறாரோ அந்த வினைகள் எதையும் மகன் செய்யக்கூடாது. பாருங்கள், 3 குறட்பாக்களில் சான்றோனையும் வைக்கிறார், தாயையும் வைத்து வள்ளுவர் பேசுகிறார். தாயை உயர்ந்த நிலை பாருங்கள், சான்றோனோடு தான் சேர்த்து வைத்து சொல்கின்ற ஒரு முறையை வள்ளுவர் அவர் கையாண்டிருக்கிறார். வேறொரு குறளையும் சொல்வார் இதே போல், அறம் சாராத அறம் என்ன அப்படிங்கிறத திருக்குறளுடைய தொடக்கத்தையே அவர் சொல்லிவிடுவார்.
அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரம் 3வது. அங்கேயே அறம்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். இப்போது சில நேரங்களில் வறுமை வந்து சேரலாம். எப்படிப்பட்ட வறுமையெல்லாம் வந்து சேரலாம்னா, அறத்தை பின்பற்றாத போது செய்கிற செயல்களினாலே கூட வறுமை வரலாம். அறம் சாரா நல்குறவு. இப்போது சில பேர் பணத்தை சூதாடுவதனாலே இழப்பார்கள். சிலர் தவறான வழிகளிலே பல்வேறு வகையிலே சென்று கூட வறுமையை அடையலாம். அப்படிப்பட்ட வறுமை இருக்கும். இது அறம் சாராத ஒரு வறுமை. அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாயாலும். அவனை பெற்றெடுத்த தாய் இருப்பாளே, அவள் எல்லாவற்றையும் கூட பொறுத்து கொள்வாள். ஆனால் இதை பொறுத்து கொள்ள மாட்டாளாம். ஈன்ற தாயாலும் பிறன் போல் நோக்கப்படும். யாரோ ஒருத்த மாதிரி பார்த்துருவா. தன்னுடைய மகன்தான்னு பார்க்க மாட்டான். அறத்தின் தாண்டி அவன் போயிட்டான். அவன் அதனால் வந்த வறுமை அது. அதனால் அவனை கூட அவள் மதிக்க மாட்டாள். அவனால் கடுமையாக உழைக்க முடியல, பொருளாதார சிக்கல்னால் வறுமைனா சகித்து கொள்வாள் தாய். ஆனால் அறத்துக்கு புறம்பான செயல்களை செய்து அதனால் அந்த குடும்பம் வறுமை அடைகிறது என்று சொன்னால் அந்த தாய் கூட மகனை வெறுத்து ஒதுக்குவாள். வேறு யாரோ ஒருத்தம் போல அவள் பார்ப்பாள். அதனால் தாயின் உறவு அவ்வளவு சிறந்தது. அதனால்தான் 3 இடங்களில் சான்றோனையும் தாயையும் இணைத்து பேசுகிறார் வள்ளுவர். ஏனென்று சொன்னால் சான்றோர் சமூகத்துக்கு தேவை. அந்த சான்றோனாலே தன்னுடைய மகன் மதிக்கப்பட வேண்டும் என்று உலகில் இருக்கின்ற அத்தனை தாய்மாரும் எண்ணுவர், வேண்டுவர். அதனால் தாயை நாம் மகிழ்ச்சியாக வைத்திருப்போம். அறத்தின் வழி பொருள் ஈட்டுவோம். அவளையும் அவளுடைய மனம் கோணாதபடியாக அவள் எப்போதும் நினைத்து நினைத்து மகிழத்தக்க அளவிலே ஒவ்வொரு மகனும் நடந்து கொள்ள வேண்டும். இது வள்ளுவருடைய எதிர்பார்ப்பு. அந்த வள்ளுவருடைய எதிர்பார்ப்பை நாம் கண்டிப்பாக நிறைவு செய்ய வேண்டும். சொல் இலக்கணப்படி பார்த்தால் பொருள் தரும்படியாக எழுத்துக்கள் சேர்ந்து அமைவது சொல். இந்த சொல் என்பதற்கு இடத்திற்கேற்ப பொருளும் மாறிக்கொண்டே போகும். வார்த்தைகள் தான் சொல் என்பதற்கு வார்த்தை. ஆனால் நாம் சொல்லுகின்ற அந்த கருத்து இருக்கிறதே, அது மிக மிக இன்றியமையாத ஒன்று. பலரிடமும் நாம் நம்முடைய கருத்துக்களை இந்த சொற்களால் தான் பரிமாறிக்கொள்கிறோம். ஆனால் இந்த சொற்கள் எல்லோரும் கேட்டு விரும்பத்தக்கதாய் இருக்க வேண்டும். அப்படி ஒரு சொல் இருக்குமேயானால் அதுவே சிறந்த சொல்லாக கருதப்படும். வள்ளுவரும் அப்படித்தான் சொல்கிறார். இந்த சொற்கள் பிறரை கவரத்தக்கதாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அது தக்கதாய் அது இருக்க வேண்டும். இவன் சொன்னால் யாரையா கேட்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த சொற்கள் அமைந்துவிடக்கூடாது என்பது அவருடைய கருத்து. சில நேரங்களில் இந்த மேடை பேச்சாளர்கள் எப்படியெல்லாம் கவர்ந்து விடுகிறார்கள். இந்த பேச்சு 2 வகையில் இருக்குது. ஒன்று பாமரருக்கான பேச்சு, இன்னொன்று அறிஞர்களுக்கான பேச்சு. இந்த 2 பேச்சும் விதவிதமானவை. பாமரரை பல்வேறு விதமாக நகைச்சுவை கலந்து எப்படி வேண்டுமானாலும் பேசி கவர்ந்து விடலாம். அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கருத்துக்களால் மட்டுமே தான் கவர முடியும். அதனால் அந்த பேச்சு என்பதை அது ஒரு கலையாக இருக்கிறது. பிறரை அது கட்டி போட்டு இழுக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் அவர் பேச மாட்டாரா என்று எண்ணும்படியாக அந்த பேச்சு அமைய வேண்டும். அதனால் பேச்சு என்பது ஒரு மிகப்பெரிய கலை. குறிப்பாக அமைச்சருக்கு சிறந்த வன்மை இருக்க வேண்டும், சொல் வன்மை. அமைச்சராக இருப்பவர் எல்லோரையும் கவரத்தக்கதாக இருக்கணும், நயமாக பேச வேண்டும். பிறர் இன்னும் கொஞ்சம் இவர் பேச மாட்டாரா, இன்னும் சில செய்திகளை சொல்ல மாட்டாரா என்பது போல இருக்கணும். எடுத்த காரியத்தை சட்டென்று முடிக்கக்கூடியதாக அந்த பேச்சு இருக்க வேண்டும். இதெல்லாம் அமைச்சருக்கு வேண்டிய தகுதி.
எந்த சொல்லை எந்த இடத்துல பேச வேண்டும், மக்கள் விரும்பாத சொற்களையும் பேசக்கூடாது. இதெல்லாம் அமைச்சருக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் வள்ளுவர் சொல்கிறார். எப்படி பேச வேண்டும், அந்த சொல் பிறரை தம் பக்கம் ஈர்ப்பதாக இருக்க வேண்டும். அப்படி ஈர்த்து ஈர்க்கின்ற அந்த சொற்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். பயன் தராத சொற்கள் எல்லாம் வீணான சத்தங்கள் தான். அதனால் எந்த விதமான பயனும் இல்லை. ஓன்னு ஒரு சத்தம் போட்டால் அதனால் என்ன பெரிய நமக்கு பயன் கிடைக்க போகிறது, அதுபோல் அது அமைந்துவிடும். இப்போது இவன் சிறந்த பேச்சாளனாக இருக்கலாம், நல்ல பேச்சாளன். அந்த பேச்சில் ஒரு வன்மை இருக்கும், உண்மையும் இருக்கணும். வன்மை மட்டும் இல்லை, உண்மையும் இருக்கணும். அது பிறரை கட்டி போடுவது போல் அந்த சொல்லு இருக்கணும். இவரை போல எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள், பலரும் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவர் சொல்கின்ற கருத்து மாற்றான் சொல்கின்ற கருத்தை வெல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். அதனால் சொல்லுக சொல்லை பிறிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. பிறர் சொல்லுகின்ற கருத்தையும் வெல்லத்தக்கதாய் இந்த சொல் இருக்க வேண்டும். அதுவே சிறந்த சொல். சொல் என்பது கருத்து என்ற பொருளை இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா கருத்துக்களுமே சிறந்த கருத்துக்களாக இருக்காது. ஒருவர் அழகான கருத்தை சொல்லலாம், கேட்பதற்கு அது உகந்ததாக இருக்கலாம். ஆனால் நடைமுறைக்கும் வாழ்க்கைக்கும் மக்கள் பயன்பாட்டிற்கும் அது உதவுவதாக இருக்க வேண்டும் அந்த சொற்கள். அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த சொல்லை வெல்லத்தக்க அளவில் மிகச்சிறந்த சொல்லை தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும். சரியான சொல்லை சரியான இடத்தில் வைக்கிற போது தான், அது சரியான நபரிடம் போய் சேருகிற போது தான் அந்த சொல்லுக்கான ஒரு ஆற்றல் கிடைக்கும். இல்லை என்றால் அது பயனில்லா சொல்லாக போயிடும். ஆக சொல்கின்ற போது சொல்லுக சொல்லை, அந்த சொல்லை நீ சொல்லணும். சொல்கிற போது எப்படி வேறொரு சொல் சொல்லணும், பிறிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நீ ஒரு கருத்தை சொல்கிறனா அதை வெல்வதற்கு இன்னொருத்தட்ட அந்த கருத்து இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அது மட்டுமே போதாது. கேட்டார், இந்த சொல்ல எதிரிலே இருப்பவர் கேட்கப் போகிறார். கேட்டார் பிணிக்கும். பிணித்தல் என்றால் கட்டி போடுதல்னு அர்த்தம். நமக்கு உடல் உபாதைகள் எத்தனையோ வரும் இல்லையா? சில உபாதைகள் கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு நாளோ 2 நாளோ அப்படி இருக்கும். சிலது இன்னும் கொஞ்சம் சில காலம், ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் அப்படி இருக்கலாம். சில நோய்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே அல்லது வாழ்க்கையின் பெரும்பகுதி வரை கூட அது இருக்கலாம். பிணித்தல்னா கட்டுதல். எப்படி சில நோய் நம்மை கட்டி போட்டுடும் பல ஆண்டுகளுக்கு, அது நம்ம அது உடலை விட்டு அது நீங்கவே நீங்காது. அப்படிப்பட்டதுக்கு பேர் தான் பிணி. மற்றதுக்கெல்லாம் துன்பம் தருவதனால நோய். இந்த பிணி என்பது காலத்தின் அளவு நீண்டதாக இருப்பது, பிணித்திருப்பது. இந்த இடத்துல பிணிக்கும் அப்படின்னு சொன்னால் கட்டி போடுவது. ஒருத்தன் பேசுகிறான்னா அப்படியே உட்காந்துருப்பான், அவனுக்கு பசி தாகம் கூட எடுக்காது, அந்த அளவுக்கு கட்டி போடுவது தான் பிணித்தல் அப்படின்னா. கேட்டார் பிணிக்கும் தகை அவாய். தகுந்த சொல், தகை மிகுந்த சொல்லாக இருக்கணும், பிணிக்கணும், கேட்டவர்கள் அதை கேட்டு அப்படியே இருக்கணும். அவாய் விரும்பத்தக்கதாக இருக்கணும். அவாவுதல் விரும்புதல், விரும்பத்தக்கதாய் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதனால என்னன்னு கேட்டாக்க, இன்றைக்கி அவர் பேச்சை நீங்கள் கேட்டிருக்கணுமே, எப்படி இருந்தது தெரியுமா, அப்படியே கட்டி போட்டார், கூட்டம் கொஞ்சம் கூட நகரலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அது கட்டி போடுகிற அளவுக்கு இருக்கணும். கட்டி போடுவதோடு இல்லை, அவர் 4 பேர்கிட்ட போய் சொல்லுவார் எப்படி இருந்தது பார் அந்த பேச்சுன்னு சொல்லிட்டு. அப்போது இவருடைய பேச்சை இதற்கு முன்னால் கேட்காதவர் இருப்பாங்கள்ல, கேளாரும், அவங்களுக்கு ஒரு ஆசை வரணும். அடாடா நம்ம கேட்காம போயிட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு பொழிவை நாம் கேட்டிருக்கணுமே நினைப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்கள், அந்த கேளாதவர்கள் என்ன பண்ணுவான், வேட்பம் மொழிவதாம். கேளாதவர்களும் ஐயோ இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமே அப்படின்னு கூட நான் கூட அடுத்த முறை கேட்டுடுவேனே என்பது போல் அவர்கள் விரும்பத்தக்கதாய் அந்த சொற்கள் இருக்க வேண்டும். ஆக இந்த சொல் வன்மை என்பது அத்தகையது. கேட்டவரையும் மயக்கும், கேளாதவரும் இனி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுவதாக அந்த பேச்சு இருக்க வேண்டும். இதனால் என்னெல்லாம் நன்மை? சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் வேந்தற்கு
அரிது, யாருக்கும் அரிது. வேந்தர் மட்டும் இல்லை, யாருக்கும் அரிது. சொல்லல் வல்லனாக விளங்க வேண்டும். சொல்லல் வல்லனாக விளங்குவதற்கு அமைச்சன் என்ற ஒரு முறையில் அவன் நிரம்ப கற்றவனாக இருக்க வேண்டும். கல்லாதவன் ஒரு கல்லாதவன் சொல் காமுறுதல் என்பார். படிக்காதவன் ஒரு சொல்ல போய் சபையில் போய் பேசணும்னு நினச்சான்னா அது எப்படிப்பட்டதாக ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது இல்லை. அமைச்சருக்கான தொகுதின்னு ஒரு 10 அதிகாரங்களை வள்ளுவர் தந்திருக்கிறார். அமைச்சன் என்று சொன்னால் இப்படியெல்லாம் இருக்கணும். அதில் ஒன்று தான் இந்த சொல்வன்மை. எல்லோரும் விரும்பத்தக்கதாய் அது இருக்கணும். சொல்லில் வல்லவனாக இருக்க வேண்டும். கேட்டவர்களும் இன்னும் கேட்காதவர்களும் அந்த பேச்சை கேட்க வேண்டும், மீண்டும் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். இவனுடைய சொல்லுக்கு மாற்றாக இன்னொரு சொல் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்த சிறந்த சொற்களை கையாள வேண்டும். இப்படித்தான் வள்ளுவர் சொல்வன்மை என்று ஒரு அதிகாரத்தை அவர் தருகிறார். இந்த சொல்வன்மையை பேசி பேசி பழகலாம், பெறலாம். நல்ல நல்ல நூல்களை நாம் கற்கலாம். அப்படி கற்கின்ற போது மிகச்சிறந்த அளவில் சொல்வன்மை பெற்றவர்களாக நாமும் வளரலாம். வள்ளுவர் காட்டுகின்ற வழி நல்ல வழி. அந்த வழியிலே நாம் பயணிப்போம். உலகத்தில் எத்தனையோ மாந்தர்கள் இருக்கிறார்கள். பலரையும் நாம் சந்தித்திருப்போம். சிலர் சில காரணங்களால் சிலரை நம்மால் மறக்க முடியாது. சில நேரங்களில் அறிவு குறைந்தவர்களோடு நாம் பேச வேண்டிய சூழல் கூட ஏற்படலாம். சில பேர் எப்படி இருப்பார்கள்? அறிவு சற்று குறைந்தவர்கள். அவர்கள் தங்களை மிகவும் படித்தவர்களாக கூட எண்ணிக்கொள்வார்கள். அவர்களோடு பேசுவது என்பதே அரிது. தமிழ் ஒரு பழமொழி கூட உண்டு. சிலர் தாம் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று அடம் பிடிப்பவர்கள் இருப்பார்கள். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, மூர்க்கரும்பாங்க. மூர்க்கரும் பேயும் கொண்டது விடா. மூர்க்கன் இருப்பான், அவனுடைய கருத்து தவறு தான். எல்லோருடைய பார்வையில் 1000 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவனை தவிர மற்ற அத்தனை பேருமே அதை தவறு என்று சொன்னால் கூட அது ஒப்புக்கொள்ள மாட்டான். தான் சொன்ன கருத்து சரி, அப்படியே நிற்பான். ஏனென்று சொன்னால் அவனுடைய அறிவு அந்த அளவு மட்டும்தான் இருக்கிறது. அதனாலே அவன் அப்படி நடந்து கொள்கிறான். அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். வள்ளுவருடைய காலத்திலும் அப்படி இருந்திருக்கிறார்கள். வள்ளுவரும் அத்தகையவர்களை சந்தித்திருக்கலாம். பேசி அவரே கூட இடர்பட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சிலரையும் அவர் காட்டியிருக்கிறார். தமிழில் புல் என்று ஒரு சொல் இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும். மண்ணிலே விளையக்கூடிய ஒரு சிறு தாவரம் தான் புல். அந்த புல்லுக்கு ஒரு பெரிய மதிப்பு இந்த உலகம் பெரிதாக கொடுக்காது. அதனால் புல் என்பதே ஒரு அற்பத்தனத்துக்கு பேர் புல் என்கிற ஒரு மதிப்பை அது பெற்று விடுகிறது. சாதாரண விஷயம், ரொம்ப அல்பம் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய சிறப்பு இல்லை. அதனால் அது புல்லுக்கு ஒரு மதிப்பற்றது தான். சிறியது என்பதற்கும் புல்லை நாம் பயன்படுத்துவோம். காலனை கூப்பிடுவார் இல்லையா பாரதியார், காலா என் அருகே வாடா அப்படின்னு அவர் கூப்பிடுகிற போது சற்றே உன்னை புல் என மிதிப்பேன்பார். அதுபோல் ஒரு புல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக போயிடுது. அற்பமான சிறிய அறிவுக்கு புல்லறிவு என்பார் வள்ளுவர். இப்படி புல்லறிவு மிகுந்தவர்கள் சமூகத்திலே இருக்கிறார்கள். அவர்களை வள்ளுவர் கண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு போய் அறிவுரை சொன்னால் என்ன நடக்கும்? அவன் இந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் அவனுடைய மனசில் ஏற்கனவே ஒன்றை அவன் நிலை நிறுத்தி கொண்டு விட்டான். வேறொரு சொல்வதை அவன் கேட்பதற்கு தயாராக இல்லை. வேறொரு மிகச்சிறந்த ஒன்றை சொன்னால் கூட அது தவறு என்று எண்ணுபவர்கள் இருக்கிறார்கள். தான் நினைப்பதே சரி, மற்றதெல்லாம் தவறு என்பது அவர்களுடைய கொள்கை. அவர்களை புல்லறிவாளர்கள் என்பார் வள்ளுவர். எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா, தனக்கு வேற ஒன்றும் தெரியாது, ஆனால் தனக்கு எல்லாம் தெரியுதாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன்.
அவங்ககிட்ட போய் அறிவுரை சொன்னால் அறிவுரை சொன்னவனுக்குத்தான் அது கேடு. அவன் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எப்பா உங்கள்கிட்ட சொன்னதே தப்பியா விட்டுடு அப்படின்னு கிளம்பி போகலாம். ஆனால் இவன் தன் வாக்கு வன்மையினாலே சொல் வன்மையினாலே அவனை வென்றதாக நினைத்து அதிலேயே மகிழ்ந்திருப்பான். இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு அழகாக சொல்லலாம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. யார்கிட்ட போய் எதை சொன்னால் அது செல்லுபடியாகுமோ, யார் அதை ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களிடம் கொண்டு போய் தான் அந்த கருத்தை சேர்க்க வேண்டும். மூர்க்கனுக்கு போய் சொன்னால் அது பயனற்றதாக வீணாக போகும். தமிழில் ஒரு நூல் ஒன்று இருக்குது, விவேக சிந்தாமணி. அதில் ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்குது. விவேக சிந்தாமணியில் தூக்கணாங்குருவி அழகாக கூடு கட்டும். மரத்தில் கூடு கட்டியிருப்பதை பார்த்துருப்போம். தூக்கணாங்குருவி அழகாக அந்த ஒரு தூக்கணாங்குருவியோட கூடே எந்த கூடும் தூக்கணாங்குருவி கட்டுகிற கூடும் ஒன்று போலவே இருப்பதில்லை. ஒவ்வொரு குருவியும் ஒவ்வொரு விதமாகத்தான் கட்டும். தனக்கு ஒரு இணை தேவை என்று ஒரு ஆண் பறவை, தூக்கணாங்குருவி இனம் அந்த ஆண் பறவை நினைத்து விட்டால் அது ஒரு கூடு கட்டும். தான் விரும்புகிற அந்த இணைக்கு அந்த கூடு பிடித்திருந்தால்தான் அந்த கூடு இருக்கும். ஒருவேளை அந்த பெண் தூக்கணாங்குருவிக்கு அந்த கூடு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதை அறுத்து போட்டுட்டு அந்த பெண் தூக்கணாங்குருவிக்கு எப்படி அந்த கூடு பிடிக்குமோ அதுபோல் அது கட்டும். அந்த தூக்கணாங்குருவியோட இயல்பு அது. இப்போ அப்படி ஒரு தூக்கணாங்குருவி ஒரு கூடு கட்டியிருக்கு. அந்த மரத்துக்கு ஒரு குரங்கு ஒன்று வந்திருக்கு. திடீர்னு ஒரு பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த தூக்கணாங்குருவி அந்த மழையிலிருந்து தப்பிக்க அது கட்டியிருக்கிற கூட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். அதுக்காக தான் கட்டுகிறது. மழையிலிருந்தும் வெயிலிலிருந்தும் எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்குத்தான் அது கட்டியிருக்கிறது. இப்போது மழையில் நனைகிறது ஒரு குரங்கை பார்த்துடுச்சு. குரங்கு கூடு கட்டுவது இல்லை, அதனால் அது பார்த்துடுச்சு. மரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. அது நனைஞ்சிக்கிட்டு இருக்குது, குளிரில் வாடுது. இந்த தூக்கணாங்குருவி சும்மா இருந்திருக்கலாம். இந்த பாரு, நீ ஏன் இப்படி மழையில் நனைஞ்சு கஷ்டப்படுற? நான் என்ன அழகாக ஒரு கூடு கட்டியிருக்கேன். இதே போல் நீயும் ஒரு கூடு கட்டிட்டு அதில் நீ இருந்தேன்னா நீயும் மழையில் நனையாமல் மழையிலேருந்து தப்பிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரங்குக்கு கோவம் வந்து அந்த கூட்டை அறுத்து பீத்து போட்டு விடுகிறது. சொல்லக்கூடாத ஒருத்தட்ட போய் தேவையில்லாமல் சொன்னதுனால வந்த வம்பு இது பாட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தால் அது பாட்டு நனைஞ்சிட்டு அது பாட்டு கொஞ்சம் நேரத்தில் எப்படியோ தப்பிச்சு போயிருக்கும். அதோட வாழ்க்கை முறை அப்படித்தான். இந்த கருத்தை வைத்து ஒரு பாட்டு இந்த விவேக சிந்தாமணியில் இருக்குது. வானரம் மழைதனில் நனைய, வானரம்னா குரங்கு, வானரம் மழைதனில் நனைய தூக்கணாங்குருவி தான் ஒரு நெறி சொல. அது ஒரு வழியை சொல்லுது, மழையில் நனையாமல் இருப்பதற்கு ஒரு வழியை சொல்லுது. வானரம் மழைதனில் நனைய தூக்கணம் தான் ஒரு நெறி சொல. அது என்ன பண்ணுது? உடனே போயிட்டு அந்த குரங்கு அது பிச்சு போடுறதாம், தாண்டி பீத்திடும். அது பாட்டு உட்காந்துக்கல, தாவி வந்து நேராக அந்த தூக்கணாங்குருவி கட்டிடுற கூட்டை பிச்சுட்டு போடுறது. வானரம் மழைதனில் நனைய தூக்கணம் தான் ஒரு நெறி சொல தாண்டி பீத்திடும். ஞானமும் கல்வியும் நவீன்ற நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடரது ஆமே. ஆக நீங்கள் ஞானத்தையோ நல்ல நல்ல கல்வியையோ மிகச்சிறந்த அறநூல்கள் சொல்லுகின்ற செய்திகளையோ நவீன்ற நூல்களையோ யாருக்கு உரைக்கக்கூடாது? குறுகிய மனப்பான்மை உடைய தீய புத்தி உடைய ஈனருக்கு அதை சொல்லாமல் இருக்கணும். சொன்னால் எப்படி தூக்கணாங்குருவி கூட்டை குரங்கு பீத்து எரிந்ததோ அதுபோல சேதம் ஏற்படும். வள்ளுவர் காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் வள்ளுவர் இனம் காட்டி சொல்கிறார் ஓரிடத்திலே. காணாதான் காட்டுவான் தான் காணான். காணாதான் காட்டுவான் தான் காணான். காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு என்கிறார் வள்ளுவர். அதனால்
இப்படிப்பட்டவர்கள்ட்ட போயிட்டு சொல்லி பயனில்லை, சொன்னவன் வாயில் ஒரு புண்ணு வந்தா மாதிரி ஆமாம் ஏண்டா சொன்னோம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை தான் பெற்று செல்வான். ஆக சொல்கின்ற கருத்து யாரிடம் போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு போய் சொல்லுங்கள். யார் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்களோ அப்படிப்பட்ட தகுதியுடையவர்களை பார்த்து இந்த கருத்துக்களை சொல்லுங்கள். அதனால தான் வள்ளுவர் சொல்வார், வறுமையிலும் வறுமையை விட மிக கொடியது எதுன்னு கேட்டாக்க வறுமை தான் சொல்வார். அதே போல் எதெல்லாம் இல்லாததுன்னாக்க அதற்கும் அறிவோடு சேர்த்து தான் வள்ளுவர் சொல்கிறார், அறிவின்மை இன்மையுள் இன்மை. வறுமையிலே இல்லாமல் இருக்கிறதுலே மிகச்சிறந்தது, அதிகபட்சம் உச்சம் எது அப்படின்னு கேட்டாக்க அறிவில்லாமல் இருப்பது தான் இல்லாததிலேயே மிகப்பெரிய அளவில் இல்லாதது என்று பொருள். அறிவின்மை இன்மையுள் இன்மை, பிரிது இன்மை. இப்போ பொருள் இல்லாமல் வறுமையில் இருக்கான்னா அது ஒரு பெருசாக ஒரு பெரிய அது ஒன்றும் குற்றம் இல்லை, எப்போது வேண்டுமானாலும் பொருளை இட்டுக்கொள்ளலாம். ஆனால் அறிவில்லாமல் இருக்கிறது தான் பிரிதின்மை. இன்மையா வையாது உலகு. இந்த உலகமானது வேறு எதுவும் இல்லைன்னா கூட பெருசாக உனக்கு இல்லாதவன் என்று உலகம் நினைத்து கொள்ளாது. ஆக அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அறிவை வளர்த்து கொள்வதற்கு நம்முடைய செவிகளை திறந்து வைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனக்கதவுகளை திறந்து வைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய கண்களையும் திறந்து வைத்து கொள்ள வேண்டும். எங்கிருந்து யார் எதை நல்லதை சொல்கிறார்களோ அதை கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நமக்கே எல்லாம் தெரியும் என்று எல்லோரும் நினைத்து விட்டால் யார் யாருக்கு அறிவுறுத்துவது, யாருக்கு கல்வியை புகட்டுவது? அதனால் நம்முடைய அறிவை பெரிதாக நினைக்காமல் பிறர் சொல்லுகின்ற நல்ல நல்ல செய்திகளை செவிமடுத்து கேட்கின்ற போது அறிவு இன்னும் பெருகும், கூடும். அறிவு பெருக பெருக அன்பும் பெருகத் தொடங்கும். ஏனென்று சொன்னால் அறநூல்கள் அன்பை போதிக்கின்றன, அதை அறிவினாலே அறிய முடியும், உலகமும் நன்மை அடையும். அறிஞர்கள் உலகிற்கு தேவை. அதனால் வாய்ப்பு நேர்கின்ற போதெல்லாம் கற்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். பிறர் சொல்லுகின்ற நல்ல சொற்களை செவிமடுத்து கேட்க வேண்டும். நல்ல நல்ல சொற்களை கேட்போம், நம் வாழ்க்கையை மிகச் செம்மையாக ஆக்கிக்கொள்வோம். மீண்டும் சந்திப்போம்.